ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் சென்ட்ரல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம மொபைலில் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மொபைலில் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸாக இருந்தாலும் சரி, அதை மறுபடியும் ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் தெரிஞ்சு டெலீட் பண்ணீங்களோ இல்லை தெரியாமல் டெலீட் பண்ணீங்களோ, இல்லை உங்களுடைய சீக்ரெட் ஃபோட்டோவை வேற யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு டெலீட் பண்ணியிருந்தா கூட சரி, அதை மறுபடியும் ரெக்கவர் பண்ணி திரும்ப பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு டெலீட் பண்ணிட்ட ஃபோட்டோஸ் மறுபடியும் தேவையாக இருந்தாலும், இல்லை என்னுடைய சீக்ரெட் ஃபோட்டோவை நான் டெலீட் பண்ணியிருந்தேன் வேற யாராவது பார்க்கறதுக்கு அது வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுனாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் இதே வீடியோ போட்டிருந்தோம். பட் இந்த வீடியோ மறுபடியும் ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவில் டெலீட் பண்ண ஃபோட்டோஸை மட்டும் தான் ரெக்கவர் பண்ணுற முடியும் மாதிரி போட்டிருந்தோம். பட் இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் மொபைலை ரீசெட்டே பண்ணியிருந்தா கூட சரி, மறுபடியும் அதுலேருந்து ஃபோட்டோவை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா உங்கள் மொபைல் தொலைஞ்சிடுச்சு இல்லை திருடு போயிடுச்சு, அந்த மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸை ரெக்கவர் பண்ண முடியுமா புது மொபைலுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இல்லை என்னுடைய மொபைல் கையில் தான் இருக்குது, பட் அது ஆன் ஆக மாட்டேங்குது, ரிப்பேர் ஆயிடுச்சு, அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை எனக்கு தேவைப்படுது, அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இல்லை அந்த ஃபோட்டோஸை நான் ரெக்கவர் பண்ண நீங்கள் சொன்னது மூலிமா, பட் அது குவாலிட்டி கம்மியாக இருக்குது, அப்படி இல்லைனா அதில் கேலரியில் வர ஃபோட்டோ தான் வருது, ஒரிஜினல் குவாலிட்டி ஃபோட்டோ வரமாட்டேங்குது, அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது எப்படி அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சீக்ரெட்டாக ஏதாவது ஃபோட்டோ எடுத்து வச்சு ஃபோனில் டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வேற யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அதை மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலில் இந்த மாதிரி யாராவது தெரியாமல் ஃபோட்டோஸை டெலீட் பண்ணியிருந்தா கூட அவங்க என்னென்ன ஃபோட்டோஸை டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கூட மறுபடியும் ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் ஏர்பட்ஸை பற்றியும் இந்த பேனா மொபைலை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே இதை ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த லாக்டவுன் பிரச்சனைனால அதோட வின்னர் யார் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணலை. இது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் நம்ம சேனலில் இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராடக்ட் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி அதை அவங்களுக்கே தரவும் போகிறோம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க, அதை வின் பண்ண மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டன் பிரஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. அதை பிரஸ் பண்ணதும் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆல் அப்படின்ற அழுத்திடுங்க. அழுத்திட்டு இந்த வீடியோ கீழே போனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அந்த இடத்துல இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை ஃபியூச்சரில் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ற கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு எந்தவித சாஃப்ட்வேரும் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணாமல் ஃபோட்டோ ரெக்கவர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபைல்ஸ் இல்லைனா ஃபைல் மேனேஜர் அப்படின்ற அப்ளிகேஷன் நம்ம மொபைலில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷவ் இடன் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா டாட் வச்சு இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணுங்கள். சப்போஸ் அதுலேயும் நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் இல்லை அப்படின்னா கீழே போய்ட்டு DCIM அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணதும் டாட் தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதில் தான் நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் மேக்ஸிமம் இருக்கும். பட் நீங்கள் அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணலன்னா இந்த ஃபோல்டர் காட்டாது. அதை ஆன் பண்ணிட்டு வந்து இந்த ஃபோல்டர் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் காப்பி பண்ணி உங்கள் கேமராஸ்லேயே அதை மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி நான் ரெக்கவர் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். அது ஒர்க் ஆகலைன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் கீழே இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் போய்ட்டு அந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. பட் லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேனர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நீங்கள் டெலீட் பண்ண மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் வந்து இந்த சாஃப்ட்வேரில் இருக்கும். ஸோ ஈஸியாக அந்த ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துடும். அதை செலக்ட் ஆல் கொடுத்து நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ செலக்ட் ஆல் கொடுத்து ரெக்கவர்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் அதை சேவ் பண்ணமோ அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணோன்னா பர்மனெண்ட் டெலீட்ன்றதை கொடுத்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 மெத்தடும் மொபைல் கையில் இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, என்னுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா கையில் இல்லை, தொலைஞ்சிடுச்சு, இல்லை திருடு போயிடுச்சு, இல்லை ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை ஆன் பண்ணவே முடியல, அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் என்னுடைய புது மொபைலில், இப்போ நான் வாங்கியிருக்கிற மொபைல் இல்லை வேறு மொபைலில் மறுபடியும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் தொலைஞ்சு போன மொபைலோ இல்லை ரிப்பேர் ஆன மொபைலோ அந்த மொபைலில் கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கணும். ஸோ அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் புது மொபைலில் அந்த பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் அவங்களே இன்ஸ்டால் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் அந்த ஃபோனில் இருந்திருந்ததுன்னா போதும், இப்போ இருக்கிற ஃபோனில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கிற ஃபோன் இல்லை புதுசாக வச்சிருக்கிற ஃபோனில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் அந்த அப்ளிகேஷனோட மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கேட்கும். அதாவது உங்கள் தொலைஞ்சு போன ஃபோன்லையோ இல்லை ரிப்பேர் ஆகிட்ட ஃபோன்லையோ எந்த இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி பேக்கப் ஆகி இருந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் இந்த ஃபோனில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதுக்கு இன்டர்நெட் வேணும். ஸோ அந்த ஃபோனில் இருந்த எல்லா ஃபோட்டோஸும் பேக்கப் ஆகி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கியிருக்கிற புது ஃபோனில் இந்த கூகுள் ஃபோட்டோஸில் ஈஸியாக மறுபடியும் பார்த்துக்க முடியும், ரெக்கவர் பண்ணிக்க முடியும், ஒரிஜினல் குவாலிட்டிலேயே பார்த்துக்க முடியும். சப்போஸ் அதை பண்ணலைன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது உங்கள் ஃபோனை ரீசெட்டே பண்ணியிருந்தா கூட இல்லை இப்போ சொன்ன மெத்தடில் எதுவுமே உங்கள் ஃபோட்டோ ரெக்கவர் ஆகலைன்னா கூட இந்த மெத்தடில் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். பட் இதுக்கு உங்ககிட்ட லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர் இருக்கணும். அப்படி இல்லாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்கி இந்த மாதிரி உங்கள் மொபைலில் கம்ப்யூட்டர் கூட டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கிற 2 சாஃப்ட்வேரை அந்த லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த சாஃப்ட்வேர் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் வரும். உங்கள் ஃபோனை லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி டேட்டா ரெக்கவரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அடுத்து தான் உங்கள் ஃபோன் கூட அது கனெக்ட் ஆகி உங்கள் ஃபோனில் டிலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணியிருந்தால் கூட ரெக்கவர் பண்ணிடும். அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா எரேசர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். அதாவது உங்கள் ஃபோட்டோ தேவையில்லை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறவங்க கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க 2வது மெத்தட் என்னன்னா, மெமரி கார்டில் பென்ட்ரைவில் வச்சிருந்த ஃபைல்ஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் டெலீட் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா 2வதாக கொடுத்துருக்க ரெக்கவர் இட் அப்படின்ற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஃபோல்டரும் காட்டும். நீங்கள் இதில் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிங்கன்னா பென்ட்ரைவ் காட்டும். ஸோ பென்ட்ரைவோ மெமரி கார்டோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதில் இருக்கிறது கூட ரெக்கவர் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆல் அப்படின்றத அழுத்திட்டு இந்த வீடியோக்கு கீழே போனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அந்த இடத்துல இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஏதாவது ஆப்ஷன் புரியலை, ஏதாவது ஒர்க் ஆகலைனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. நன்றி.